ஆதியாகமம் 30:22 முதல் 24 வரை. இன்னைக்கு மாலையில் நான் உங்கள் நடுவில் பேச போகிற செய்தி, கர்த்தர் இன்னும் எனக்கு தருவார். ஒரு தடவை கூட சொல்கிறேன், கர்த்தர் இன்னும் எனக்கு தருவார். அத்தனை பேரும் கண்ணை மூடுங்க, அத்தனை பேரும் கண்ணை மூடுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த கூட்டத்துக்கு நடுவில் உண்டுன்னா வா திறந்து 2 நிமிஷம் ஆவியில் ஜெபிங்க. ரிபாலா கபரா துரபா ஷக்கத்தரபா ரி அந்தரா பிரௌடபல் கபரபலபரபலபா ரி பிரௌடபன் துரபலபரபலபரபலபா ரே லந்தரபலபா ரி ஹந்தரபலபா. பலத்த அபிஷேகம். நீங்க இருக்கிற இடத்துல அக்கினி இறங்குகிறது. கிருபை மேல் கிருபை, அபிஷேகத்தின் மேல அபிஷேக. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. உடபா கரா துனபா கதானா மல்காரா தராதியாலபா. ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. கிருபை பெற்றவர்கள் அடிமைப்படுத்துகிற நுகங்கள் உடைகிறது, அடிமைப்படுத்துகிற வல்லமைகள் முறிகிறது. கர்த்தர் தமது கையை நீட்டி உங்களை தொடுகிறார். பெற்றுக்கோ, உன் பங்கை பெற்றுக்கொள், உன் விடுதலையை பெற்றுக்கொள். இது கர்த்தருடைய ஆவி.
கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. நீர் உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரோடும் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த ஆண்டில் நீர் என்ன செய்ய போகிறீர்? உம்முடைய பிள்ளைகள் நடுவில் உம்முடைய கரம் எப்படி செயல்பட போகிறது என்பதை உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். நிலை நிற்க முடியாத இடங்களில் நிலை நிறுத்தினீர். நினைக்காத வழியிலெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் உம்முடைய கிருபை, இந்த ஊழியத்தை நீர் தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையில் நடத்தணும். இதை செய்கிற உம்முடைய தாசனுக்கு அபிஷேகமும் கிருபையும் பலனும் வல்லமையும் தாராளமாய் கொடுக்கணும். இந்த ஊழியத்தின் மேல தொடர்ந்து உம்முடைய கண்கள் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேலைக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை காண்பதும் உங்களோடு இருப்பதும் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பாக்கியம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ராகேல் ஒரு குமாரனை பெற்று அடுத்த உடனே சொல்ற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் இன்னும் எனக்கு தருவார். அதாக்கு நான் இந்த மாலை நேரத்தில் உங்க நடுவில் பேச போறேன். கர்த்தர் இன்னும் உங்களுக்கு தருவார். Praise the Lord. ராகேல் என்ன செய்தாள் அப்படின்னு நான் கொஞ்சம் காரியங்களை சொல்லுவேன். ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நான் கொஞ்சம் காரியங்களை சொல்லுவேன். சொல்லிட்டு நாம ஜெபிக்கலாம். முதல்ல ஆண்டவர் என்ன செய்தார் என்பதற்கு ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 30:22. தேவன் நினைத்தருளினார். போதும் போதும், அவ்வளவும் போதும். இப்போ தேவன் என்ன செய்தார்னு சொல்லி இருக்கு. அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற எபிரேய வார்த்தை, அந்த எபிரேய வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, தேவன் ராகேலை அடையாளப்படுத்தினார். என்ன பண்ணாரு? அடையாளப்படுத்தினார். நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிற நேரத்தில் வரலன்னா கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கு. நான் நினைச்ச நேரத்தில் ஏன் தரல ஆண்டவரே, நான் நினைச்ச நேரத்தில் ஏன் வரல ஆண்டவரே, நான் நினைத்த பொழுது ஏன் அற்புதம் நடக்கலைன்னு கேட்கக்கூடாது. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். Praise the Lord. Hallelujah. அந்த ஆதாம் ஏவாளுடைய வீட்டுக்குள்ள பாருங்க, 2 பிள்ளைகள். காயின் எழும்பி ஆபேலை கொன்று போட்டான். அப்புறம் சாத்தான் என்ன சொல்லியிருப்பான்? இனி உனக்கு ஒரு அற்புதம் நடக்கவே செய்யாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபேலுக்கு பதிலாக ஆபேலை போல இன்னொரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். உங்க வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாய் பிடுங்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். உங்களுக்குன்னு ஆண்டவர் நியமிச்ச நன்மைகளை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். அப்போ நான் நினைச்ச நேரத்தில் நான் நினைச்ச அற்புதத்தை என் ஆண்டவர் எனக்கு தரலன்னா பெரிய ஒரு அற்புதத்தை தரும்படி ஆண்டவர் என்னை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ள சிலரை கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த தேசத்தில் சிலரை கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கூடாரத்தில் சிலரை கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு கேட்ட
கேட்டு பார்த்தும் தடைபடுகிற ஆசீர்வாதம், எவ்வளவு முழங்கால நின்று பார்த்தோம் சரியான நேரத்தில் வராத நன்மை. ஏன்னா நீ அடையாளப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளை. மார்க், கர்த்தர் உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கு? மார்க் பண்ணி வச்சிருக்கு. இனி ராகேலுடைய பக்கத்தில் இருந்து என்ன நடந்துன்னு பாருங்க. ஆதியாகமம் 30:8. தேவன் அடையாளப்படுத்தி வச்சிருக்கு. இப்போ ராகேல் என்ன செஞ்சா? போராடினாள். ராகேல் என்ன செஞ்சா? போராடினாள். மனுஷனும் சாத்தானும் விரும்புறதெல்லாம் என் மேலே செஞ்சுட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையை விட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களை மிதிச்சு ஏறி போகணும். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் அடையாளப்படுத்தி வச்சிருக்கு, மறுபக்கத்தில் ஆண்டவர் தராத்ததுனால எனக்கு சோர்வு வந்துவிடக்கூடாது, ஆண்டவர் தரலன்னு சொல்லி நான் பலவீனப்பட்டு போகக்கூடாது, ஆண்டவர் தரலன்னு சொல்லி நான் உற்சாகத்தை இழந்து போகக்கூடாது. அதுக்காக அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறா தெரியுமா? போராடிக்கொண்டே இருக்கிறாள், போராடிக்கொண்டே இருக்கிறாள், போராடிக்கொண்டே இருக்கிறாள். வாழ்க்கையில ஆராதனையில போராடணும், ஜபத்துல போராடணும், தெய்வ சமூகத்துல போராடணும். பவுல் சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவதை போல நீங்களும் போராடணும். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துக்கென்று என்னை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார், மறுபக்கத்தில் நான் என் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன ஒரு பெரிய திட்டத்துக்குன்னு என்ன பண்ணியாச்சு? மார்க் பண்ணியாச்சு, அடையாளம் போட்டாச்சு. மறுபக்கத்தில் நான் என்ன பண்றேன்? ஆண்டவர் விரும்பினது, ஆண்டவர் விரும்பின நேரத்தில் ஆண்டவர் விரும்பினபடி நடக்கட்டும் இல்லை, நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? போராடணும். இங்க இருக்கிற அநேகரை ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பெரிய நோக்கத்துக்கென்று அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் போராடணும். 2, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. அடுத்தது 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். முதல்ல ஆண்டவருடைய பக்கத்தில் இருந்து என்ன பண்ணாரு? அடையாளப்படுத்தினாரு. உனக்கு ஆசீர்வாதம் மெதுவாதான் தருவேன், உனக்கு நன்மை மெதுவாதான் தருவேன், உனக்கு அற்புதம் மெதுவாதான் தருவேன், ஏன்னா நான் உன்னை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ அவள் பக்கத்தில் இருந்து அவள் என்ன செய்கிறா? தேவ சமூகத்தில் போராடுகிறாள். இப்போ மறுபக்கத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ராகேலை கேட்டருளினார். கேட்டருளினார் அப்படின்னா ராகேல் வேற என்ன செஞ்சிருக்கு? வேற என்ன செஞ்சிருக்கு? அது என்ன செஞ்சா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆகுன்னு சொல்லியிருக்கேன்னு. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. பதினேழாவது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் மார்க் பண்ணாரு, அவள் போராடினாள். ஆண்டவர் கேட்டொழினார், அவ என்ன பண்றா? அழுக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நான் என் உள்ளத்தில் இருக்கிற மொத்த பலனை எடுத்து சத்தம் போட்டா எவ்வளவு தூரம் கேட்குமோ அவ்வளவு தூரம் தன்னுடைய மொத்த பலத்தையும் எடுத்து ராகேல் கூக்குரலிட்டு அழுதாள்.
Praise the Lord. தேவையில்லாத காரியங்களுக்காக கண்ணீர் விடுவார்கள், தேவையில்லாத காரியங்களுக்காக அழுது புலம்புவார்கள். தேவையானது ஒன்றே, அதற்காக கண்ணீர் விடணும். Praise the Lord. அவ்வளவு தூரத்தில் கேட்கிறபடி ஆறுதல் அடையாமல் அழுகிறாள். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உங்க கண்ணில் இருந்து வருகிற ஒரு துள்ளி கண்ணீர். ஒரு தடவை கூட அந்த வார்த்தையை சொல்றேன், ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் உங்க கண்ணில் இருந்து விழுகிற ஒரு துள்ளி கண்ணீர். உங்க கண்ணில் இருந்து ஒரு துள்ளி கண்ணீர் விழுந்துன்னு வைங்க, கர்த்தரால் மௌனமா இருக்க முடியாது. அவர் எழுந்தருளி கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. ராகேல் அழுதாள், கர்த்தர் கேட்டருளினார். உங்க கண்களில் இருந்து கண்ணீர் வருமானால் முடக்கப்பட்ட காரியங்கள் நடக்க போவது, தடைப்பட்ட காரியங்கள் நடக்க போவது, இனி நடக்காதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட காரியங்கள் நடக்க போவது. இந்த ஆண்டுல கர்த்தர் இன்னும் எனக்கு தருவார் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் ரெண்டு கையை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இன்னும் எனக்கு தருவார். கூப்பிடுங்க, ஆவியில போராடுங்க. உடபல பக்கரப சந்தரப ரியாந்தரபா. நீங்கள் கண்ணீர் விட முடியுமானால் கர்த்தர் செயல்பட முடியும். நீங்கள் கண்ணீர் விட முடியுமானால் இப்பொழுது கர்த்தர் எழுந்தருளுகிறார். Glory. கவனிங்க, கவனிங்க. கர்த்தர் மார்க் பண்ணாரு, அடையாளப்படுத்தினார். ராகேல் போராடினாள். கர்த்தர் கேட்டருளினார். ராகேல் கூப்பிட்டாள். 3, God opened. 1, God marked. 2, God heard. 3, God opened. ஆண்டவர் கற்பத்தை திறந்தார். உங்க வீட்டில் இனி நன்மை பிறக்காது. வாக்குத்தத்தங்களின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இனி ஆசீர்வாதம் பிறக்காது. இனி உங்க வீட்டில் அற்புதங்கள் நடக்காது அப்படின்னு சத்துரு ஒருவேளை சொல்லி இருக்கலாம். கர்த்தர் அற்புதத்தின் கதவுகளை திறக்க முடியும். Praise the Lord. எப்படி எல்லாம் ஆண்டவர் திறக்கிறார்னு பாருங்க பைபிள்ல. செங்கடல் கையை நீட்டின பொழுது வாசல் திறந்தது. யோர்தான் கால வைத்த பொழுது வாசல் திறந்தது. செங்கடல் கை நீட்டின பொழுது வாசல் திறந்தது. யோர்தான் கால வைத்த பொழுது வாசல் திறந்தது. சிறைச்சாலை துதித்த பொழுது வாசல் திறந்தது. ஒரு சிநேகிதனுடைய வீட்டில் போய் கதவை தட்டின பொழுது வாசல் திறந்தது. அப்போ ஒரு கதவு கை நீட்டின உடனே திறக்குது, இன்னொரு கதவு காலு வச்ச உடனே திறக்குது, இன்னொரு கதவு
துதிச்ச உடனே திறக்குது, இன்னொரு கதவு தட்டின உடனே திறக்குது. ஆனா ஏசாயா 45 அதிகாரத்துல இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து ஒரு சில கதவுகளை அபிஷேகத்தை அனுப்பி கர்த்தர் உடைத்து திறக்கிறார். நீங்க பார்த்து கொண்டிருக்கும் சில கதவுகள் திறக்கப்படும். நீங்க கை நீட்டும் சில கதவுகள் திறக்கப்படும். நீங்க கால் வைக்கும் சில கதவுகள் திறக்கப்படும். நீங்க துதிக்கும் சில கதவுகள் திறக்கப்படும். நீங்க தட்டும் பொழுது சில கதவுகள் திறக்கப்படும். நீங்க ஆவியில நிரம்பும் பொழுது சில கதவுகள் திறக்கப்படும். இப்போ நீங்க வந்திருக்கிறது செங்கடலுக்கு முன்னே, ஆனா கையை நீட்டும் கதவு திறக்க போகுது. இப்போ நீங்க வந்திருக்கிறது யோர்தானுக்கு முன்னே, ஆனா காலை வைக்கும் கதவு திறக்க போகுது. இப்போ நீங்க வந்திருக்கிறது ஒரு தேவையோட, ஆனா கதவை தட்டும் கதவு திறக்க போகுது. இப்போ நீங்க வந்திருக்க ஒரு சிக்கல், ஆனா துதிக்கும் போது கதவு திறக்கப்படுகிறது. இப்போ நீங்க வந்திருக்கிறது ஒரு பிரச்சனை, ஆனால் ஆவியில நிரம்பும் கதவு திறக்க போகுது. கர்த்தர் திறந்தாருன்னா அடைச்சது யாராத்தான் இருக்கணும்? கர்த்தரா தான் இருக்கணும். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தர விரும்பினால் தேவனுடைய நேரம் வருகிறது வரை அடைச்சே வைப்பார். மறுபடியும் நான் அந்த வார்த்தையை சொல்றேன். மிகப்பெரிய அற்புதத்தை எனக்கு காண்பிக்கும்படி என் ஆண்டவர் விரும்பினால் தம்முடைய வேளை வருகிறது வரை அந்த கதவை அடைத்தே வைத்திருப்பார். அவருடைய நேரம் வரும் பொழுது எவரும் அடைக்க முடியாதபடி அவர் திறந்து விடுவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு இந்த சபைக்கு வாக்குத்தத்தங்களின் கதவுகள் திறக்கப்படுவதாக. இந்த ஆண்டு இந்த சபைக்கு அற்புதங்களின் கதவுகள் திறக்கப்படுவதாக. இந்த ஆண்டு இந்த சபைக்கு ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த ஆண்டு இந்த சபைக்கு தேவ செயல்கள் திறக்கப்படுவதாக. கடந்த ஆண்டுகளில் அடைக்கப்பட்டது எல்லாம் இந்த ஆண்டில் திறக்கப்படுவதாக. ஒன்று கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நினைத்தருளினார், கர்த்தர் கேட்டருளினார், கர்த்தர் திறந்தருளினார். தேவன் ஒரு குடும்பத்தை பத்திரப்படுத்துகிறார் என்றால் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். தேவன் ஒரு வாழ்க்கையை பத்திரப்படுத்துகிறார் என்றால் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். தேவன் ஒரு வீட்டை பத்திரப்படுத்துகிறார் என்றால் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். தேவன் ஒரு ஊழியத்தை பத்திரப்படுத்துகிறார் என்றால் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். தேவன் ஒரு சபையை பத்திரப்படுத்துகிறார் என்றால் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எங்க எங்க தேவனால் அடைக்கப்படுகிறதோ அங்கு அங்கு தேவனால் அற்புதங்கள் நடக்கிறது. ஒன்று, தேவன் அடையாளப்படுத்தினார். 2, தேவன் கேட்டருளினார். 3, தேவன் திறந்தருளினார். 4, அடுத்த வசனத்தை வாசி. தேவன் நிந்தையை நீக்கினார். Praise the Lord. கொஞ்சம் காலமா இந்த ஊழியத்தை பின்தொடர்ந்து வருகிற ஒரு நிந்தை, கொஞ்சம் காலமா தேவ மனுஷனுடைய குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிற ஒரு நிந்தை, வாழ்க்கையில சந்தித்த ஒரு மிகப்பெரிய அவமானம், தேசத்துல தலை உயர்த்தாதபடி, தேசத்துக்கு முன்னே அபிஷேகத்தோட நிற்காதபடி,
வந்த அந்த மிகப்பெரிய நிந்தையும் அவமானத்தையும் காட்டி இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த நிந்தையை நானே நீக்க போறேன். Praise the Lord. மனுஷன் எப்படிடா நம்மளை நிந்திக்க வழி கிடைக்கும்னு பார்ப்பான். மனுஷன் எப்படிடா நம்மளை அவமானப்படுத்த வழி கிடைக்கும்னு பார்ப்பான். மனுஷன் எப்படிடா நம்மளை கேவலப்படுத்தலான்னு பார்ப்பான். கர்த்தரோ என் நிந்தையை நீக்கி விட்டார். வலது கை ஒன்று உயர்த்துங்க. வலது கை உயர்த்தி கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி, கர்த்தர் என் நிந்தையை நீக்கி விட்டார். எந்த தேசத்தில் நான் அவமானப்படுகிறேனோ, எந்த தேசத்தில் நான் கேவலப்படுகிறேனோ, எந்த தேசத்தில் நான் தலை உயர்த்த முடியாது சத்துரு சவால் விட்டானோ, அதே தேசத்துல கர்த்தர் நிந்தை நீக்கிறாரு. அத்தனை பேரு கண்ணை மூடணும், அத்தனை பேரு கை உயர்த்தணும். ஒரு துள்ளி கண்ணீர் விட முடியுமானா தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க, தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. நீ ஒரு நாளும் வாழ்க்கையில எழும்புவது இல்லை. இந்த நிந்தையிலிருந்து நீ வெளியே வர முடியாது. இந்த அவமானம் வாழ்க்கை விட்டு மாறாது அப்படின்னு சவால் விட்ட அந்தகார சக்திகள் காணும்படி ஆண்டவர் நிந்தையை நீக்கிவிட்டார் இல்லையா? எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு மகா தெய்வம். சில குடும்பங்களின் நிந்தைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். சில தனிப்பட்ட வாழ்க்கையில் நிந்தையை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இனி அந்த குடும்பத்தில் நீ நிந்திக்கப்படுவது இல்லை. இனி அந்த வீட்டுக்குள்ள நீ நிந்திக்கப்படுவது இல்லை. இனி அந்த தேசத்தில் நீ நிந்திக்கப்படுவது இல்லை. ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் அந்த நிந்தையை அகற்றி கொண்டிருக்கிறார். நல்ல நன்றி சொல்லுங்க, வா திறந்து நன்றி சொல்லுங்க. ரீபாலா கந்தரபா அல் கந்தரபா ரியாந்தரபா உடபல் பிரௌடபரபலபரபலபா ரியாத்தர சத்தரபலபரபலபா ரெந்தல் கபரபலபரபலபா உடந்தரபலபரபலபா ரியாந்தரபலபரபலபா அல் பிரௌடபரபலபா. ஆண்டவரே, நான் தேசத்தில் எப்படி தலை உயர்த்துவேன்? நான் குடும்பத்தில் எப்படி தலை உயர்த்துவேன்? மனுஷன் கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆட்களுக்கு முன்ன நான் எப்படி நிற்பேன்? கர்த்தர் சொன்னாரு, நானே உன் நிந்தையை நீக்குவேன். Praise the Lord. தேவ பிள்ளைகளை அவமானப்படுத்தி நிந்திக்கும்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு நடுவில் கர்த்தரின் மொத்த நிந்தை நீக்க போகிறார். மொத்த நிந்தை நீக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை உயர்த்தி நடக்க பண்ண போகிறார். முடிஞ்சா 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முடிஞ்சா கர்த்தர் அடையாளப்படுத்தினார், கர்த்தர் கேட்டருளினார், கர்த்தர் திறந்தருளினார், கர்த்தர் நிந்தையை நீக்கிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு.
11வது வசனத்துல சொல்லி இருக்கு. சரி, நீ அந்த வசனத்தை பாருங்க. இப்போ பாருங்க, ராகேல் ஒரு வீட்டை கட்டினாளா, ஒரு தேசத்தை கட்டினாளா? என்ன சொல்லியிருக்கு? இஸ்ரவேலை கட்டின. எதை கட்டின? இஸ்ரவேல் ஒரு வீடா, ஒரு தேசமா? ஒரு தேசம். ஒரு ஆளை கொண்டு அல்லது 2 பேரை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்தையே கட்டி இருக்கிறார். நம்ம மேல தேவ திட்டம் இருக்கான்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் நம்ம மேல தெய்வ திட்டம் இருக்கான்னு? 2 காரியங்கள். ஒன்று, நம்ம மேல, நீங்க இதை மறக்க கூடாதுன்னு, நம்ம மேல தேவ திட்டம் இருக்குன்னா அந்த தேவ திட்டத்துக்கு எதிரானவர்களை கர்த்தரே நீக்குவார். புரியுதா? நம்ம மேல தேவ திட்டம் இருக்குன்னா தேவ திட்டத்துக்கு எதிரானவர்களை கர்த்தரே நீக்குவார். 2, நம்ம மேல தேவ திட்டம் இருக்குன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றத்தக்க மனிதர்களை கர்த்தரே தருவார். புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவ திட்டம் இருக்குன்னா எதிராக செயல்படத்தக்க வாய்ப்புள்ளவர்களை கர்த்தர் நினைச்சுவார், நீ விளக்குவார். தேவ திட்டம் இருக்குன்னா அந்த திட்டத்தை இணைந்து நிறைவேற்றத்தக்கதை ஆண்டவர் தருவார். எதிர்பாராத நேரத்தில் சிலரை கர்த்தர் விளக்கினார். எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் சிலரை தந்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. இடையூறாக இருக்கும் தேவ திட்டம் நிறைவேறாதுன்னு ஆண்டவர் நினைச்சதை எல்லாம் ஆண்டவர் விலக்கி விட்டார். தேவ திட்டம் நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சதை எல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எதெல்லாம் தெய்வ திட்டத்துக்கு உகந்ததுன்னு நினைச்சாரோ அதெல்லாம் ஆண்டவர் தந்தார். எதெல்லாம் தெய்வ திட்டத்துக்கு பிரச்சனைன்னு நினைச்சாரோ அதெல்லாம் கர்த்தர் அகற்றினார். சரி, இவ்வளவும் நான் போட்டது அஸ்திபாரமாக்கும். இனி நான் கொஞ்சம் காரியங்களை பேச போகிறேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மறுபடியும் தருவார். சொல்லுங்க, இன்னும் கர்த்தர் எனக்கு தருவார். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இன்னும் தருவார். நான் 7 காரியங்களை டக்குன்னு சொல்லுவேன்னு. 1, கர்த்தர் உங்க ஆரோக்கியத்தை திரும்பவும் தருவார். அல்லேலூயா. உங்க உடம்ப நினைச்சு ஒருவேளை நீங்க துக்கப்படலாம். உங்கள் சரீரத்தில் இப்போ குடியிருக்கிற பலவீனத்தை நினைச்சு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். என் ஆரோக்கியமான நாட்கள் இனி வராது, என் ஆசீர்வாதமான நாட்கள் இனி வராது, என் உடம்புல உள்ள பலம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என் சரீரம் கெட்டு போச்சு, இனி கட்டி எழுப்ப முடியாது அப்படின்னு ஒருவேளை நீயே உனக்குள்ள சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த சாயங்காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் ஆரோக்கியத்தை திரும்பவும் வர பண்ணுவார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இப்போ 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 விடுதலை வருவதாக. கண்ணை மூடி பஜலோ. ஏய் பஜலோ. மான விசுவாசம் உண்டுனா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை திரும்பவும் தருவார். 2, கர்த்தர் எனக்கு உற்சாகத்தை திரும்பவும் தருவார். அந்த சங்கீதத்தை ஒன்று கையில் எடுங்க.
சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு பாருங்க. 51ஆம் சங்கீதம் 12வது வசனம். ஒரு சோர்வு இல்லையா, ஒரு வகையான சோர்வு. அந்த சோர்வை எப்படி வெளியே சொல்ல கண்ணு தெரியல. எனக்கு தெரியாம ஏதோ ஒன்று என்ன கட்டுப்படுத்துது, எனக்கு தெரியாம ஏதோ ஒன்று என்ன கட்டி போடுது. எனக்கு ஜபிக்கணும்னு விருப்பம் இல்லாம கிடையாது, ஆனா எனக்கு ஜபிக்க முடியல. எனக்கு ஆழமான விருப்பம் பைபிள் வாசிக்கணும், எனக்கு ஆழமான விருப்பம் ஜபிக்கணும், எனக்கு ஆழமான விருப்பம் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஆனா ஏதோ ஒன்று என்ன கட்டுப்படுத்தி வைக்குது. நான் விரும்பாத ஏதோ ஒன்று என்ன கட்டி போடுகிறதுனால நான் அடிக்கடி சோர்ந்து போறேன். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உற்சாகத்தின் ஆவியை திரும்ப தருகிறார். அதே கிருபையோட, அதே பலத்தோட இரட்டிப்பான உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ಅಟ್ಕಮನ ರಿಬಲ್ಕಮನ ಕಡಗತ್ತುರಾದನ ಪ್ರೌಢಭತ್ತರ ಅಂದಲ್ಕಮನ ವೈಡಗದನ ಅಡಗಂದರ ಪ್ರೌಢಬಲ್ಕನಾದನ ರೇಂದಲ್ಕಮನ ಶಂದರ ಬಲಬರವ ರಿಯಂದರ ಪ್ರೌಢಬರಬರವ. கர்த்தர் எலும்புகளை பலப்படுத்துகிறார், உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். ಅಲ್ಮಕ್ಕಂದ ಕಲ್ಮನ ತರಾತನ ರೇಗಂದನ ರಿಯಂದರ ಬಲ ಊಡಬಲ್ ಪ್ರೌಢಬರ ಬಲಬ ರಿ ಹತ್ತರ ಬಲಬ ರಿಯಂದರ ಬಲಬ ಶಂದರ ಬಲಬ. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை திரும்பவும் தருவார். 2, கர்த்தர் உங்களுக்கு உற்சாகத்தை திரும்பவும் தருவார். 3, கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்தை திரும்பவும் தருவார். அந்த ஊற்று ஒருவேளை வறண்டு போயிருக்கலாம், அந்த ஊற்று கண்ணில் இருந்து நீ தண்ணீர் புறப்பட்டு வருவதில்லை அப்படின்னு சத்துரு சவால் விட்டிருக்கலாம். அந்த வாழ்க்கை வறண்டு போய்விட்டது என்று சத்துரு சொல்லி இருக்கலாம். இந்த ராத்திரி வசனத்தை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல அந்த ஊற்று கண்கள் இப்பொழுது மறுபடியும் திறக்கப்படுகிறது, மறுபடியும் திறக்கப்படுகிறது, மறுபடியும் திறக்கப்படுகிறது. நல்லா துதியுங்க, நல்ல வாயை திறந்து துதியுங்க, நல்ல வாயை திறந்து துதியுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் திரும்பவும் தருகிற தேவன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு திரும்பவும் தருவார். ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மறுபடியும் தருவார். 1,
கர்த்தர் உங்களுக்கு எதை மறுபடியும் தாராரு? ஆசீர்வாதத்தை. கர்த்தர் உங்களுக்கு எதை மறுபடியும் தாராரு? ஆரோக்கியத்தை மறுபடியும் தருகிறார். 2, கர்த்தர் உங்களுக்கு எதை மறுபடியும் தருகிறார்? உற்சாகத்தை மறுபடியும் தருகிறார். 3, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மறுபடியும் தருகிறார். 4, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை மறுபடியும் தருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இழந்திருக்கலாம், தேவன் உங்கள்கிட்ட தந்த வாக்குத்தத்தத்தை இழந்திருக்கலாம். நீ இழந்தவனாய் வாழ்வதை கர்த்தர் விரும்பல்ல. ஆண்டவர் சொல்றார், இந்த நாளில் என் அண்டையில் வா, அந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு திரும்பவும் தாரேன். கண்ணை மூடி கை உயர்த்தி தாருங்கப்பான்னு சொல்லுங்க. வெட்கப்படாதுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தேவ கை இந்த கூடாரத்தில் இறங்குகிறது. தேவ பிரசன்ன இந்த கூடாரத்தை மூடுகிறது. வாக்குத்தத்தத்தை தடுக்கிற ஆவிகள் முறியடிக்கப்படுகிறது. தேவ திட்டத்தை தடுக்கும் வல்லமைகள் விழுகிறது. உடரபலபரபலப சந்தரபலபரபலபரபலபா ரியாந்தரபல பிரௌடபத்தரபலபரபலபா. அநேக ஆண்டுகளாய் காத்திருந்த வாக்குத்தத்தங்கள் திரும்ப வருகிறது. அநேக ஆண்டுகளாய் காத்திருந்த தேவ திட்டங்கள் திரும்ப வருகிறது. அநேக ஆண்டுகளாய் காத்திருந்த அதிசயங்கள் திரும்ப வருகிறது. அற்புதங்கள் திரும்ப வருகிறது. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் உங்க கூடாரத்தில் போடுகிறார். அக்கமன ரிகமன கடகதன பிரௌடப துரபலபரபலபரியாந்தரபலபா. அதை தடுக்கிற வல்லமைகள் முறிகிறது. அதை தடுக்கிற ஆவிகள் முறிகிறது. தேவ திட்டத்தை தடுக்கிற சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவனை திரும்பவும் தருவார். எதை திரும்பவும் தருவார்? ஆவிக்குரிய ஜீவன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் அவர் என்னை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு விட்டார். ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. என்னால் இனி பிரயோஜனம் இல்லை, என்னால் இனி உபயோகம் இல்லை. என் கதை அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கர்த்தர் என்ன திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டாரோ, என் வாழ்க்கை இப்படி டக்குன்னு எலும்பாகி போச்சே, என் வாழ்க்கை இப்படி திடீர்னு போயிட்டே அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்திட்டு கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த எலும்புகளை நான் மறுபடியும் உயிர்ப்பிக்க போறேன், இந்த எலும்புகளை மறுபடியும் உயிர்ப்பிக்க போறேன். ஒருவேளை ரொம்ப உலர்ந்து இருக்கலாம், ஒருவேளை இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், முடியாதுன்னு விட்டு தள்ளி இருக்கலாம். இந்த ராத்திரி ஜீவன் வருகிறது. நல்ல வாயை திறக்கணும், நல்ல கை தட்டணும், நல்ல ஆவியில நிரம்பணும். கர்த்தர் உங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறார். அக்கமன கமல் கமன கந்தல் கமன பிரௌடப துரபலபரபலபா. வாக்கு தத்தங்கள் திரும்ப வருகிறது. கிருபைகள் திரும்ப வருகிறது. ஆசீர்வாதங்கள் திரும்ப வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேல ஜீவன் திரும்ப வருது.
ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என் ஜப வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என் ஆராதனையை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என் பரிசுத்தத்தை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என் விசுவாசத்தை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என் வாழ்க்கையில ஜீவன் திரும்ப வராதோ? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல எலும்புகளை போல மாறிவிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னா, இப்பொழுது ஒரு பலத்த காத்தடிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்குள்ள பலமாய் இறங்குகிறார். பலமாய். அப்புறம் கர்த்தர் கற்பத்தின் கனியை மறுபடியும் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் கற்பத்தின் கனியை மறுபடியும் தருவார். பைபிளில் யாரெல்லாம் கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபம் பண்ணார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால் இந்த ஆண்டுல கர்த்தர் கற்பத்தின் கனியை மறுபடியும் தரப்போகிறார். மறுபடியும் கட்டளை இடப்போகிறார். கற்பங்கள் திறக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். என்ன ஆழமான விசுவாசம் இல்லையா? என்ன ஆழமான நம்பிக்கை சொல்றா, கர்த்தர் எனக்கு மறுபடியும் தருவார். அவங்க இப்ப இருக்கிற ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தா இனி ஆரோக்கியம் வராதது போல தோன்றலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியத்தை நான் திரும்ப தருவேன். முடவன் மான்களை போல குதிப்பான். ரக்காமானா துராத்தனாதியா அல்மந்தரப ஷத்தரபலபா ரியாந்தல் கபரபலபா. கட்டப்பட்ட வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுகிறது. சிறை பிடிக்கப்பட்ட வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தில் சுதந்திரமாகிறது. கர்த்தர் உன்னை சிறைச்சாலைக்குள் வெளியெடுக்கிறார். யோசேப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பெருக்கம். சொல்லுங்க, என்ன பெருக்கம்? யோசேப்புன்னா என்ன? பெருக்கம். ராகேல் பெற்ற யோசேப்பு எகிப்தின் அதிகாரியானான். தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த சபையிலிருந்து எழும்பினா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அதிகாரம் உள்ள மனிதர்கள் இந்த சபையிலிருந்து எழும்பினா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி ஜெபியுங்க. ஆண்டவரே, அதிகாரமுள்ள மனிதர்கள் எங்கள் சபையிலிருந்து எழும்புவார்களாக. வாயை திறந்து ஜெபியுங்க. தேசத்தை ஆளுகிறவர்கள், பட்டணங்களை ஆளுகிறவர்கள் எங்கள் சபையிலிருந்து எழும்புவார்களாக. வாயை திறந்து போராடி ஜெபியுங்க. நீ பெற்ற பிள்ளை தேசத்தை ஆளட்டும். நீ பெற்ற பிள்ளை தேசத்தின் அதிபதியாய் மாறட்டும். வாக்கு தத்தத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அந்த கட்டை வெட்டி விடுகிறார் ஆண்டவர்.
கர்த்தர் எனக்கு இன்னொன்னு தருவார்னு சொன்னா இல்லையா, சொன்னபடியே நடந்தது. கர்த்தர் அவளுக்கு இன்னொரு குமாரனை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? பென்யமீன். இஸ்ரவேலின் முதல் அரசன் எந்த கோத்திரத்தை சேர்ந்த ஆளு? பென்யமீன். பென்யமீன் யாரோட மகன்? ராகேல். அப்ப ராகேலுக்கு பேரன் யாரு? ராகேலுக்கு பேரன் இஸ்ரவேலின் முதல் அரசன். பார்த்தீங்களா? கண்ணீருக்கு பவரை பார்த்தீங்களா? யாருக்கும் தெரியாம, உலகத்துல எந்த மனுஷனுக்கும் தெரியாம ஜபம் பண்ணினவ செத்து போயிட்டா. ஜபம் பண்ணினவ செத்து போயிட்டா. அவளுக்கு பேரன் இஸ்ரவேலின் அரசனா இருக்கிறான். கண்ணீர் விட்டவன் கண்ணை மூடினாலும் கண்ணீருக்கு பதில் வந்துட்டு தான் இருக்கும். ஜபித்தவன் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் அவன் ஜபத்தில் பயன்படுத்தின வார்த்தைகளின் பதில் இந்த பூமியில வந்து கொண்டே இருக்கும். உயிரோட இல்லை, அவ உலகத்தில் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை தெரிஞ்செடுக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லா இஸ்ரவேல் ராஜாக்களும் எந்த கோத்திரத்திலிருந்து வராங்க? யூத கோத்திரத்திலிருந்து வராங்க. எல்லா ஆசாரியர்களும் எந்த கோத்திரத்திலிருந்து வராங்க? லேவி கோத்திரத்திலிருந்து வராங்க. யூத கோத்திரத்தை அல்லாத ஒருத்தன் இஸ்ரவேலின் முதல் அரசனா இருந்தான். அது யார் தெரியுமா? ராகேலுடைய சந்ததியில வந்தவன். ராகேலுடைய சந்ததியில வந்தவன். உங்க கற்ப பிறப்புகள் ஜப வீரர்களாய் மாறட்டும். உங்க கற்ப பிறப்புகள் தேசத்தை ஆளுகளாய் மாறட்டும். உங்க சந்ததிகள் தேசத்தை பிடிப்பார்களாக. சபைக்கு மிகப்பெரிய அப்போஸ்தலன் யாரு? சபைக்கு மிகப்பெரிய அப்போஸ்தலன் யாரு? பவுல். பவுல் எந்த கோத்திரம்? தெரியலையே. நீ எப்படி தேடி கண்டுபிடிக்க? அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பவுல் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். இஸ்ரவேலின் முதல் அரசன் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். சபையின் மிகப்பெரிய அப்போஸ்தலன் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். பார்த்தீங்களா? ராகேல கண்ணீருக்கு வல்லமையை பார்த்தீங்களா? ஆண்டுகள் தாண்டி விட்டது. ஆயிரக்கணக்கில் ஆண்டுகள் தாண்டிச்சு. இப்போவும் ராகேலுடைய கூக்குரலுக்கு பதில் வந்து கொண்டே இருக்கு. இந்த சபையின் வாசல் திறந்து கிடக்கும்போது சும்மா வந்து உட்கார்ந்து ஜபிக்கணும். என்ன தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விடணும். என்ன உங்க கூக்குரல் மேலே எழும்பும்போ மேலே இருந்து பின்மாறி மழை வந்து கொண்டே இருக்கும். உங்க கண்ணீர் மேலே போச்சுன்னா மேலே இருந்து அற்புதம் வந்துட்டே இருக்கும். ஒரு தேவப்பிள்ளை, ஒரு பலவீனம் உள்ள தேவப்பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டா, ஒரு பலவீனம் உள்ள தேவப்பிள்ளை தகப்பனேன்னு கூப்பிட்டா, அந்த ஒரு தேவப்பிள்ளைக்காக இறங்கி வந்து அற்புதத்தை செய்ய அதிகாரம் உள்ள ஒரு தெய்வத்தை நாம பின்பற்றுவோம். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாய தரையுங்க, வெட்கப்படாதுங்க, ஆவியில போராடுங்க. இப்போ
ராகேலை தட்டி எழுப்பி கேட்டா ராகேல் என்ன சொல்லுவா தெரியுமா? 2 பிள்ளைகளை தான் பெற்றேன். எத்தனை பிள்ளைகளை தான் பெற்றேன்? 2 பிள்ளைகளை தான் பெற்றேன். ஆனா 3 காரியங்கள் நடந்தது. 1, என் ஒரு குமாரன் எகிப்தை கட்டினான். உண்மைதான் இல்லையா? என் ஒரு குமாரன் எதை கட்டினான்? எகிப்தை கட்டினான். எகிப்து ஓகே ஆச்சா? என் ஒரு குமாரனுக்கு மகன் இஸ்ரவேலை கட்டினான். யாரு? சவுல். அப்புறம் சொல்றா, என் ஒரு பேரன் சபையை கட்டினான். எகிப்தை கட்டினான், இஸ்ரவேலை கட்டினான், சபையை கட்டினான். ஒரு தடவை கூட சொல்றேன், எகிப்தை கட்டினான், இஸ்ரவேலை கட்டினான், சபையை கட்டினான். இந்த 3க்கு பின்னாலேயும் செயல்பட்ட 2 காரியம். 1, ராகேலின் கண்ணீர். 2, அன்னைக்கே அவ சொன்னா, கர்த்தர் எனக்கு இன்னும் தந்து கொண்டே இருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு. மெதுவா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு. மெதுவா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இன்னும் தந்து கொண்டே இருப்பார். ஒரு தடவை கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இன்னும் தந்து கொண்டே இருப்பார். ஒரு தடவை கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இன்னும் தந்து கொண்டே இருப்பார். ஒரு பலத்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றப்பார். 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. 2 நிமிஷம். இயேசுவின் நாமத்தில் இந்த கூடாரத்தில் இப்பொழுது தேவ திட்டங்களை தடுக்கிற ஆவிகளை முறியடித்து ஒரு அக்கினி அபிஷேகம் இதற்குள்ளே இப்போ போடப்படுவதாக. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. உயர்த்தி பிடிச்ச ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்ணீரோட ஜபிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. கண்ணீரோட ஜபிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. என் உள்ளத்தை உடையுங்கப்பா. ஆண்டவரே, ராகேல போல அழுது கதறணும், ராகேல போல கண்ணீர் விடணும், ராகேல போல கதறணும். ஆண்டவரே, எங்க சந்ததிகள் தேசத்தை கட்டுகிறவர்களாய் மாறும்படி, எங்க சந்ததிகள் ஊழியங்களை கட்டுகிறவர்களாய் மாறும்படி, எங்க சந்ததிகள் தேசத்தில் பெரிய மனிதர்களாய் மாறும்படி கண்ணீரோட ஜபிக்கிற ஒரு கிருபையை தாருங்க. 10 பேரு கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இப்பொழுது இந்த சபைக்குள்ளே அழுது ஜபிக்கிற ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அழுது ஜபிக்கிற ஒரு கிருபை ஊற்றப்படுகிறது, அழுது ஜபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் தருகிறார். கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் கதறணும், உம்முடைய சமூகத்துல நான் அழுது கதறணும், உம்முடைய சமூகத்துல நான் கண்ணீர் சிந்தணும். ஆண்டவரே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அதே ஜபாபிஷேகம், அதே கிருபை, அதே போராடி ஜபிக்கிற ஆவி, அதே பலன், அதே வல்லமை கர்த்தர் உனக்கு திரும்பவும் தருகிறார். கர்த்தர் ஒரு தடவை கூட தாராரு, ஒரு தடவை கூட தாராரு. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஒரு தடவை கூட தாராரு. கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க.